அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் வணக்கம். சாய் மீடியா கிரியேஷன் சார்பாக அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இப்போ நம்ம நடந்து கொண்டிருக்கிற T20 வேர்ல்ட் கப் 2024 இதனுடைய சிறப்பு உரையாடல் நம்ம தொடர்ந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நம்ம இன்டர்வியூ எடுத்து ஒரு நார்மல் டிஸ்கஷன் மாதிரி ப்ரிவியூ சொல்லலாம், ஓவர்வியூ, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இது எதுக்குன்னா கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பக்கம் இது சுமாராக ஓரளவுக்கு கிரிக்கெட் தெரியும், ஆனால் மேட்ச் பார்க்கும்போது என்ன நடக்குது, ஏது நடக்குது, எந்த டீம் வருவாங்க, ஸோ யாருக்கு வாய்ப்பு ஜாஸ்தி, எந்த பிளேயர்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான வெதர் கண்டிஷன்ஸு, இன்றைக்கி முதல்ல யூஎஸ்ஏல நடக்கிறதுனால அது விக்கெட்டுடைய கண்டிஷன், இது எல்லாமே ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். ஐபிஎல்லில் பார்த்தவங்க 200 அடித்தாதான் T20ன்னு இல்லாமல் இந்த மாதிரி 100-120 மேட்சஸ் கூட எதனால் அந்த மாதிரி ஆகுது, வெதர் கண்டிஷனாக, பிச்சோட கண்டிஷனாக, என்ன டிஃப்ரென்ஸு, இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே ஓரளவுக்கு கிரிக்கெட் ஆடினவங்க, மக்களுக்கு தெரியாமையே போனவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது. கிரிக்கெட் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த ஒரு 15 பேர் மட்டும் விளையாடணும் போது அந்த 15 பேர் செலக்ட் ஆகிறதுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிளேயர்ஸ் இன்னைக்கு வெளியே இருக்கிறாங்க. அதில் ஒரு சில பேர் ஒரு லெவல் ஆஃப் கிரிக்கெட் ஆடிட்டு ஆனால் ஒரு பெரிய அளவுக்கு ரீச் பண்ண முடியாத சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லைனா வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பல ஆண்டு காலமாக, அதாவது ஸ்கூல் கிரிக்கெட் Under-12 இருந்து கிரிக்கெட் மூலியமாகவே அவருக்கு வேலை கிடைச்சி, அதுக்கப்புறம் அவர் வேறு நாட்டுக்கு போய் அங்கே போய் கிரிக்கெட் ஆடி இன்னைக்கு ஒமான் வேர்ல்ட் கப்பில் இருக்காங்க. சாரை இப்போது சாய் மீடியா கிரியேஷன் சார்பாக அவர் வரவேற்கிறோம். T20 வேர்ல்ட் கப் இப்போ நடந்துருக்கு. நீங்கள் மேட்சஸ் பார்த்துருக்கீங்க. இந்தியாவிலேருந்து ஒமான் போய் ஒரு 20 வருஷம் நீங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு கிரிக்கெட் ஆடுறதும் நீங்கள் அந்த ரொம்ப வருஷம் ஆடிருக்கீங்க. அந்த கிரிக்கெட்டு இங்கேயும் ரொம்ப வருஷம் கிரிக்கெட் ஆடிருக்கீங்க. இப்போது இந்த வளர்ந்து வர கண்ட்ரிஸ், அதாவது டாப் 8 விட்டுடுங்க. ஆப்கானிஸ்தான் சொல்ல போனால் அந்த டாப் கண்ட்ரீஸ்லேயே வந்துடுவாங்க, எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரிஸ், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இப்போ அப்கமிங் கண்ட்ரிஸ் யூஎஸ்ஏ, கனடா, நெதர்லாண்ட்ஸு, இதில் ஓமான் நிறைய பேர் இருக்காங்க. இதில் ஓமான் நீங்கள் இருக்கிறதுனால அந்த டீமை பற்றி நீங்கள் சொன்னாங்க. ஒமான் எப்படி பார்த்தீங்கன்னா, நான் போனப்போ 2005 ஒமானுக்கு போனேன். போயிட்டு 5 ஜூன் ஜூலையில் போனேன். 5, 6 2 வருஷம் கிரிக்கெட் ஆடல. 2007, 8, 9, 10 4 வருஷம் கிரிக்கெட் ஆடினேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக். ஏன்னா நான் போனது ஒர்க்கு விஷயமாக போனதுனால கேபிட்டலில் இருக்க முடியல. அப்போ தான் கிரிக்கெட் டெவலப் ஆகிட்டு இருந்தது. லீக் எல்லாம் கேபிட்டலில் மட்டும்தான், மஸ்கட்டில் மட்டும்தான் லீக் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ 2-3 வருஷம் ஆட முடியல. அதனால் நடுவில் ஒரு பிரேக் விட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2-3 வருஷம் கண்டினியூஸாக ஆடினேன் லீகு. எப்படி ஒமான் கிரிக்கெட் எப்படின்னா, இனிஷியலி அங்கே நம்மளை மாதிரி பிச்சு டர்ஃப்லாம் கிடையாது. கான்கிரீட் விக்கெட். கான்கிரீட் விக்கெட்னா இந்த சிமெண்ட் போட்டு ஃப்ளாட் ஆக்கிட்டு அது மேலே ஒரு மேட்டை போட்டு கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு எல்லா கண்ட்ரிலேருந்தும் ஆளுங்க லீக் ஆடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, அஃப்கோர்ஸ் இந்தியன்ஸ் இருக்காங்க. மெயின் இந்தியன்ஸ் தான். பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காவில் இருந்தால் ஆடுவாங்க. வெரைட்டி கிடைக்கும் உங்களுக்கு ஆடுறதுக்கு. பட் ஒன்லி திங் இஸ் தட், நீங்கள் ஒரு கான்கிரீட் விக்கெட்டில் ஒரு மேட்டு போட்டு ஆடும்போது பெரிய டீவியேஷன்லாம் ஒன்றும் இருக்காது விக்கெட்லேருந்து. அதனால டெக்னிக்கலி பயங்கரமாகலாம் ஆட மாட்டாங்க. லைனில் பேட்டை விடுவாங்க. அதுதான் கிரிக்கெட். அங்கே 2020 தான் மெயின்லி, பிகாஸ் ஆஃப் தி வெதர் கண்டிஷன்ஸ். ரொம்ப ஹாட் கண்ட்ரி அது. அதனால 20 ஓவர்ஸ் தான் ஆட முடியும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டெவலப் பண்ணாங்க. ஒரு பெரிய 50 ஓவர்ஸ் 30 ஓவர்ஸ் மேட்ச் ஆகினாங்க. அதாவது லோவர் டிவிஷன்ஸ்லாம் 20-20 ஆடுவாங்க. ஒரு பி டிவிஷன், சி டிவிஷன் வரும்போது அது 30 ஓவர்ஸ் 35 ஓவர்ஸ்னு டெவலப் பண்ணாங்க. இப்போ 50 ஓவர்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் லேட்டஸ்ட் அடிஷன் என்னன்னு கேட்டோம்னா, ஒமான்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்துச்சு. 2 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வித் ஆல் லைட்டிங்ஸ் அண்ட் ஆல். ஃப்ளட் லைட் மேட்சஸ் நடத்துகிற அளவு ஒமான் ஹாஸ் டெவலப்.
தேங்க்ஸ் டு ஆல் திஸ் எக்ஸ்பேட்ரியேட் கம்யூனிட்டி, வெளியூர்லேருந்து வந்து அங்கே விளையாடுறாங்க, ஸ்ரீலங்கன்ஸ் ஆட்டம், இந்தியன்ஸ் ஆட்டம், எல்லாரோட பேட்டர்னேஜ். வெஸ்ட் இண்டீஸ்லேயும் யூஎஸ்ஏலையும் கிரிக்கெட் ஆடுறோம். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இந்தியா, ஆஸ்திரேலியா எல்லாமே 120, 140 தான் அடிக்கிறாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி கண்டிஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் எடுத்திங்கன்னா ட்ராப் பிச்சஸ் கொண்டு வந்து போட்டுட்டு அதில் வந்து சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பால் என்ன வேணா ஆடும், 2 பிச் ஆகுது கீப்பர் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி, பவுன்ஸ் இல்லை, அது செட் ஆகிறதுக்கு ஒரு ஆஃப் ஆகுங்கிறாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் இயர்ஸ் டுகெதர், எல்லா இடத்துலையும் வேர்ல்டு வைட் போய் விளையாடுறவங்களுக்கு தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். அப்போ ஒமான் மாதிரி ஒரு ஜஸ்ட் இப்போ உள்ள இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வந்த ஒரு டீமுக்கு மச் மோர் சேலஞ்ச். ஸோ அவங்க வந்து 80 அடிக்கிறாங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 120. ஏன்னா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கான்கிரீட் கிரிக்கெட்ல ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க இப்போ புது ஸ்டேடியம் என்று சொன்ன இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் 4-5 விக்கெட் வச்சிருக்காங்க. ஸ்பின்னிங் டர்ஃப், பவுன்சி டர்ஃப், ஓகே, இந்த மாதிரி வேற வேற இதில் விளையாடுறாங்க. தாட் ப்ராசஸ் நல்லா கரெக்டாக இருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நல்லா பண்ணாங்க. இந்த வேர்ல்ட் கப் இஸ் டெஸ்டிங் டைம் ஃபார் தம். மோஸ்ட் ஆஃப் அஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நியூசிலாண்டும் வெஸ்ட் இண்டீஸும் பெஸ்ட் ஷார்ட் T20 கிரிக்கெட் டீம்னு சொல்லலாம் இல்லையா. ஏன்னா பிளேயர்ஸ்லாம் பிட்ஸ் அண்ட் பீஸ் பிளேயர்ஸ், அவங்க வந்து ஒரு 10 பால்ல 30 ரன் 40 ரன் அந்த மாதிரி பிளேயர்ஸ். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் ஹஸ் டன் வெல், நியூசிலாந்து இஸ் ஆல்சோ வெரி குட் பிளேயர்ஸ். பட் தென் நியூசிலாண்டே எலிமினேட் ஆகிட்டாங்க, ஸ்ரீலங்கா எலிமினேட் ஆகிறாங்க. ஸோ நல்ல டீம்ஸை ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ஒமான் மாதிரி இருக்கிற டீம் இட்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் கர்வ் ஃபார். இப்போ எல்லாருக்கிட்டே கேட்குற கேள்வி தான் உங்கள்கிட்டே கேட்கும். சூப்பர் 8 அந்த லாஸ்ட் அந்த டீம் வந்து இப்போ உங்களுடைய ப்ரொடிக்ஷன் பிரகாரம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 டீம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஆஸ்திரேலியா, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஆஃப்கான். இது தவிர்த்து வந்து இப்போ ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து ஒரு டக் ஆஃப் ஆர் இருக்கு. உங்களுடைய ஸ்காட்லாந்து இங்கிலாந்துனா, ஸ்காட்லாண்டுக்கு வந்து இங்கிலாந்துக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்கு, 1 பாயிண்ட்ல இருக்காங்க. 2 மேட்ச் ஜெயிச்சாலும் 5 பாயிண்ட். ஸ்காட்லாந்து வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப மோசமா அடி வாங்கணும், போகணும். இங்கிலாந்து வந்து 2 மேட்சுமே எக்ஸ்ட்ரீம் ரொம்ப நல்ல ரன் ரேட்ல வின் பண்ணா வரலாம், குவாலிஃபை ஆகலான்ற ஒரு சிச்சுவேஷன். Again, there is a lot of talk that Australia may give up for Scotland so that England is eliminated. அந்த மாதிரி இருக்கு. பட் ஆப்வியஸா பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாங்க. ஏன்னா there is a talk that அப்படி ஏதாவது பண்ணனா the organizing committee or the umpires whoever are there, they match referees, they will take a call சொல்றாங்க. ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்ல அது பண்ண மாட்டாங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் knowing Australia can go to any extreme. டாப் 4 டீம் எல்லாத்தையும் கேட்கறது தான். ஸோ செமி ஃபைனலிஸ்ட் உங்களுடைய இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான். தெரியல எனக்கு காம்பினேஷன் எப்படி வரும்னு தெரியல. யாரு 8 பேர் வர போறாங்க, யார் ஆட போறாங்கன்னு தெரியல. நான் ஒரு ஒரு எப்படி சொல்றேன், ஒரு கெஸ் ஒர்க்ல சொல்றேன். ஏன்னா பேலன்ஸ் சைடு இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா இப்போதைக்கு. ஆப்கானிஸ்தான் ஏன் சொல்றேன்னா அவங்க போலிங்காரன், இந்த மாதிரி ஒரு கிரிப்பிங் விக்கெட்ல அவங்க ஸ்பின்னர்ஸ் முதல்ல எஃபெக்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட்ஸ் லேட்டஸ்ட் ஏதாவது வெஸ்ட் இண்டீஸ் நடக்க போகுது. வெஸ்ட் இண்டீஸ் ஒரு காலத்தில் நம்மலாம் பார்க்குற நல்ல பேசியா இருக்கும், கிராஸ் விட்டுருவாங்க, பவுன்ஸ் ஆகும். இப்போ யாருமே வந்து மெயின்டைன் பண்ணல. அது அவங்க போர்டோட பிரச்சனைகள் எல்லாம் இருந்து மெயின்டெனன்ஸ்லாம் கம்மியாக இருந்தது. அந்த 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 ஒரு வெஸ்ட் இண்டியன் கரேபியன் விக்கெட்ஸ் இல்லை. இப்போ எப்படின்னா அந்த விக்கெட்டும் லோ பவுன்ஸ். அங்கே வந்து நீங்கள் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் 200-300 எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. T20ல இட் வில் பி 140, 150, 160 அந்த ரேஞ்சு தான். வேறின் அதே மாதிரி நம்மளாம் கிரிக்கெட் ஆடிடுவோம், கொஞ்சம் தெரியும்னால வேகமாக போடும்போது இந்த ஸ்கொயர் ஆடுற பிளேயர்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஆடுவாங்க. கட்டு புல் அடிக்கிறவங்க, அடிக்கிறவங்கலாம் அடிக்கலாம். விக்கெட்ல நின்று வருது, டேர்ன் ஆகுதுன்னு போது யார் கொஞ்சம் நேரம் ஆடுறாங்களோ, வெயிட்டிங் அவங்களுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக ஆடணும். பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆடணும். அப்படியே ஆடினா ஐ திங்க் சஸ்டைன் பண்ணலாம். இந்த கத்தி அடிக்கிறவங்கலாம் டிப்பிக்கல் T20 பிளேயர்ஸ் யாரும். யூஎஸ்ஏன்னும் போது ஒரு கேள்வி கேட்கணும்னு, அவங்க ரொம்ப வருஷமா கிரிக்கெட் ஆடுற அந்த ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுற அந்த ஒரு இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க
ஹோம் கண்டிஷன்றதுனாலயா? அங்கே இப்போ யூஎஸ்ல டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு லெவல் கிரிக்கெட் ஆடினவங்க. நமக்கு தெரிஞ்ச இந்தியா அண்டர் 19 பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. கோரா ஆண்டர்சன் இருக்காரு. அவர் மூவ் டு யூஎஸ். வி நோ அபவுட் ஹிம். அவரும் நல்ல ஒரு லெவல் கிரிக்கெட் ஆடினவர். வெரி குட் கிரிக்கெட்டர். நல்ல இன்டர்நேஷனல் சைட்ஸோட பர்ஃபார்ம். இது எப்படின்னா கிரிக்கெட் ஒரு பிக் ஸ்டேஜ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இன்னொன்று ஹோம் அட்வான்டேஜ் இருக்கு. அவங்க வந்து ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுறாங்க. அதுதான் ஃபேக்ட். ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுறாங்க. அந்த ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுறதுனால எப்பவுமே ஒரு ஒரு ப்ரெஷர் இருந்ததுன்னு வைங்களேன். அந்த ப்ரெஷர் வந்து உங்களோட ஆக்சுவல் பொட்டன்ஷியல் வெளில வராது. அஃப்கோர்ஸ் நீங்க இப்போ பங்களாதேஷ் சொன்னீங்க. Bangladesh has got the advantage of having played international cricket over a period of time, and the experience may help them in current situations. அது ஒரு எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. That's what I feel. பாகிஸ்தானா USA? ஏன்னா ரொம்ப ரிமோட் சான்ஸ். ஏன்னா இன்னைக்கு நேத்தும் ரொம்ப நல்லா ஆடிருக்காங்க. அப்போ நீங்க பாக்குறீங்க ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா பாகிஸ்தான்னா ஜெயின்ஸ். கிரிக்கெட்டிங் வேர்ல்டு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான் இவங்கெல்லாம் பெரிய டீம், பெரிய பிளேயர்ஸ். எப்படி சொல்றது, விராட் கோலி ஆகட்டும், பாபர் அசாம் ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார் வாட்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டார் செட்டர் டீம்ஸ் அவங்களோட தே ஆர் டன் வெரி வெல். யூஎஸ் வந்து பாகிஸ்தானை ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா வந்து கொஞ்சம் முட்டிக்கிட்டி ஜெயிச்சாங்க நேற்று மேட்ச். யூஎஸ் வந்து ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. இதை பார்க்கும்போது இஃப் யூ கோ த்ரூ தி ஃபார்ம் தே ஆர் இன், I will prefer them to. ஸோ அப்போ இந்த ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்காட்லாண்டும் வந்துட்டாங்க, யூஎஸ்ஏவும் உள்ளே வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஒரு அது எப்படி பார்க்கறதுனே தெரியல. இது வந்து ஒரு அட்வான்டேஜா மற்ற டீம்ஸுக்கு இல்லை டிஸ்அட்வான்டேஜான்றது தெரியல. நம்ம வந்து ஒன் மேட்ச் அட் அ டைம் தான் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இட்ஸ் T20 கேம். ஓகே, ஒன் குட் பர்ஃபார்மன்ஸ். ஒரு நல்ல யூஎஸ்ல ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர் ஆரன் ஜோன்ஸ். ஆமாம், இஸ் a very good bat. ஓகே, யாராவது ஒரு இன்னிங்ஸ் இல்லை இவரோட நல்ல ஸ்பெல்லு they will be able to topple any team. அதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஸ்காட்லாந்து வந்துட்டாங்க, யூஎஸ் வந்துட்டாங்க, எப்படி இருக்கும்னா எனி கிவன் ஆன் அ கிவன் டே எனி டீம் கேன் பீட் எனிபடி. அவ்வளோதான். நம்ம யூஎஸ் சாதாரணமாக யூஎஸ் வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படி கிடையாது. ஐ ஃபீல் ஓகே, அந்த ஹோம் அட்வான்டேஜ் போயிடும் யூஎஸ்க்கு. அந்த அதர் பார்ட் ஆஃப் தி இது எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியாது. பட் தென் ஐ ஃபீல் இட் வில் பி குட் ஃபார் கிரிக்கெட் ஆஸ் சச். ஒரு 8 டீமை வச்சுன்னு இல்லை 6 டீம் வச்சுன்னு இவங்க தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ யூஎஸ் வருது, நெதர்லாந்து வருது, ஸ்காட்லாந்து வருது. அப்படிங்கும்போது தேர்ஸ் அ ரியல் காம்படிஷன். இப்போ 4 டீம் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ ஆல்ரெடி குவாலிஃபைடு வந்து 4 பேர் இருக்கிறாங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ நெக்ஸ்ட் 4 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்க முடியாத 4 டீம்கள். இப்போ ஸ்காட்லாந்து வந்துடுறாங்க, யூஎஸ்ஏ வந்துடுறாங்க, ஆப்கான், பங்களாதேஷ். நான் நினைக்கிறேன் இந்த 4 போது இந்த 4ல யாராவது ஒருத்தர் உள்ள வந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த செமிஃபைனலிஸ்ட் வந்து ஆடுறாங்க. பாத்தீங்களா, அவங்களோட அட்வான்டேஜான ஃபைனல்ஸ் கண்டிப்பா அட்வான்டேஜா இருக்கும். நம்ம எப்படி வேணா பார்க்கலாம். அதை அவங்களுக்கு டூ ஆர் டை சிச்சுவேஷன் வரவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ செமிஃபைனல்ஸ் வந்தாங்க, டூ ஆர் டை சிச்சுவேஷன். இன்னைக்கு சொல்ல முடியாது. அதே வார்த்தை ஒரு நாள் அதே மாதிரி சொல்ல முடியாது. இப்போ 46-5 ஒரு டீம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இல்ல ஆஸ்திரேலியா போட்டாங்கன்னு வைங்க, அந்த ஒரு சான்ஸ் வந்துச்சுன்னா எனிபடி கேன் சோக். ஒரு பிக் கேம், கிவன் அ பிக் கேம், செமிஃபைனல்ஸ் யூஎஸ் வராங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியாவோட ஃபர்ஸ்ட் 5 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா கேன் சோக். ஹூ நோஸ். நீங்கள் சோக் சொல்லும்போது தான் வந்து எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி ஒரு கேள்வி. அவங்களுக்கு அந்த வேர்ல்ட் கப்னாலே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்னும் அந்த ஒரு ஃபியர் இருக்குது. அந்த சோக்கஸ், வேர்ல்ட் கப் சோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய வேர்ல்ட் கப் வந்து கையில் வந்த கேம்லாம் வந்து அவங்க விட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கையில், அது எஸ்பெஷலி 99 வேர்ல்ட் கப் யாராலையும் மறக்க முடியாது. ஈவன் ஒருத்தர், நான் மேட்சை லைவாக பார்த்துக்கும் போது ஒருத்தர் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க சார். அதாவது வந்து சவுத் ஆப்பிரிக்கா அந்த டே அன்னைக்கு தோப்பாங்கன்னு. ஏன்னா அந்த டெவில் லாஸ்ட் லூசர் பேட்டிங் 4 balls 1 to win 9 ரன் இன்னும் அப்படியே கண்ணு பசுமையா இருக்கும். புல்லட் மாதிரி அடிப்பாரு, 2 4 ஃபிளமிங் அடிப்பாரு. கிரெடிட் கோஸ் டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெவர் கிவ் அப், அந்த சொல்லுவாங்க வேர்டு நெவர் சே டை, நெவர் கிவ் அப்ன்றது ஸ்டீவ் வாங்.
அந்த ஒரு ரன்னுக்கு அந்த மனுஷன் வந்து ஒரு ஒரு கேம்பிளிங் பண்ணுவார், அந்த இடத்துல ஒரு ஃபீல்ஸ் கேம்பிளிங் பண்ணுவார். டோட்டலாக தெல் கெட் கன்ஃபியூஸ்ட். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சோக்கர்னு சொல்லுவாங்க, ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கோம் சவுத் ஆஃப்ரிக்கா. பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சைடு எலன் டொனால்டு, ஈவன் ஓகே வெசல்ஸு, அந்த டைம்லேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கிரிக்கெட்டை. சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் வெரி டீசன்ட் சைடு, ரொம்ப பிடிச்ச டீமு. ஜான்டி ரோட்ஸ் ஃபீல்டிங்கே ஒரு ஒரு புது இது காமிச்சவர் ஜான்டி ரோட்ஸ் இல்லையா? அதுக்கு முன்னாடிலாம் நான் பார்த்தது இல்லை இந்த மாதிரி ஃபீல்டிங்லாம். இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவில் காலரை தூக்கி விட்டுக்கலாம் ஃபீல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா. விராட் கோலி ஆகட்டும், ஜடேஜா ஆகட்டும், யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஃபீல்டர்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கொண்டு வந்தது என்னோட இதுல பாத்தீங்கன்னா ஜான்டி ரோட்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா எஸ்பெஷலி ஜான்டி ரோட்ஸ். கிப்ஸ் டெரிஃபிக் ஃபீல்டர். நான் என்ன சொல்றேன், அதே மாதிரி தே ஹேட் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் எப்பவுமே. ஓகே, ஹன்சிக் வந்து ஒரு இன்ஃபேக்ட் இந்த நீங்க சொல்ற பெரிய பெரிய பேர்ல இல்லைனாலும் ஹி வாஸ் அ டாக்டிஷியன். அவர் ஒரு நல்ல கேப்டன். நான் என்ன சொல்றேன், அவங்க அந்த ஜிங்ஸ்மே வெளில வரணும். இந்த சோக்கர்ஸ் அந்த இது மாறணும், ஒரு கப் அவங்க அடிக்கணும். நான் நிறைய எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான், சவுத் ஆப்பிரிக்கா ஒரு கப் அடிக்கணும், அவங்க அந்த இதுல இருந்து வெளில வரணும். அதான் இட் வில் பி குட். நம்ம சும்மா சவுத் ஆப்பிரிக்கா அப்பா செமிஃபைனல்ஸ் வருவாங்க, ஃபைனல் வருவாங்க, ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொன்னா அதுல ஒரு இது இல்லை. ஐ திங்க் இப்போ நல்ல டீமும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மேக்ரம் ஆட்டம், கிளாசன் ஆட்டம், தேர் ஆர் டெரிஃபிக் பிளேயர்ஸ். கிளாசன்லாம் நீங்க சொல்ற மாதிரி தான். நான் மில்லர் கொஞ்ச நாளா ஆடிட்டு இருக்காரு. இப்போ கிளாசன் இப்போ ஆடுற கிரிக்கெட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் லெக்லயும் பாயிண்ட்லயும் அடிக்கலாரு, நேரா கீழ நல்ல கிளீனா கிளியர் பண்றாரு எல்லாரையும். ஃபாஸ்ட் பவுலர் ஆட்டம், ஸ்பின்னர் ஆட்டம். ஸ்பின்னர்லாம் அவர் போடுறதே கஷ்டம் நினைக்கிறேன், எங்க போட்டாலும் நல்லா அடிக்கிறாரு. நல்லா இருக்கு, டீம் நல்லா இருக்கு. இஃப் தே கேன் டூ வெல். நம்மளுடைய சேனலுடைய ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நாங்க சொன்ன ஒரு விஷயம், இஃப் சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் பிளேஸ் இந்த இதில் செமிஃபைனல் அப்படின்னா கண்டிப்பாக கப் அடிப்பாங்க. இந்தியா தான் அடிக்கணும். நான் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்ச காலத்துலேருந்து எங்கே போய் கிரிக்கெட் ஆடினாலும் இந்தியன் டீம் வந்து தோற்றுருவாங்கன்னு 100% மற்றவங்க சொன்னாலும் எனக்கு இந்தியா ஜெயிக்கணும். அது பேட்ரியாட்டிசம். அண்ட் வி ஃபாலோ இந்தியன் கிரிக்கெட் வெரி க்ளோஸ்லி. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். எல்லாருமே நம்ம பிளேயர்ஸ் அந்த மாதிரி. பட் இருந்தாலும் பீயிங் கிரிக்கெட்டர்ஸ், கிரிக்கெட் விளையாடி இருக்கிறதுனால ஹூ பிளேஸ் பெட்டர் கிரிக்கெட் ஆன் தட் பர்டிகுலர் டே அதை என்ஜாய் பண்ணோம். இப்போ அந்த ஸ்டேஜ் நம்ம தாண்டிட்டோம். இப்போ என்ன பார்க்குறோன்னா, ஒருத்தர் நல்லா ஆடுறானா, எப்படி ஆடுறான், எப்படி பிளான் பண்ணுறான் அவன் கேமை, ஒருத்தர் நல்லா ஃபீல்ட் செட் பண்ணுறானா, ஒரு பவுலர் எப்படி செட் பண்ணுறான், இப்போ நம்ம அதை பார்க்க ஆரம்பிச்சோம். நம்மளோட கிரிக்கெட்டிங் நாலேஜும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதனால வி ஸ்டார்டட் லுக்கிங் அட் இட். அப்படி பார்க்கும்போது இந்தியா ஜெயிக்கணுங்கிற ஆசை இருந்தாலும் ஹூ பிளேஸ் பெட்டர் கிரிக்கெட் அவங்க ஜெயிப்பாங்க. இந்தியா ஓடிஐ ஃபைனலிஸ்ட் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா, இதுவும் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா வரும் வாய்ப்பு இருக்கு. கன்சிஸ்டண்டா விளையாடிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா நான் நினைக்கிறேன் 3 மேட்ச் ஜெயிச்சா அவங்க ஸ்ட்ரெயிட்டா குவாலிஃபை ஆயிட்டாங்க. இந்தியா சேம் வித் இந்தியா இது வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் அகைன் ஐ வில் டெல் யூ, இந்தியன் டீமும் ஆஸ்திரேலியன் டீமும் பேலன்ஸ் டீம். நீங்க பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் விராட் கோலி ஸ்ட்ரகிள் பண்றாருங்கிறது ஒரு பக்கம், அடிக்கவே இல்லை. எல்லாம் வந்து வெயிட்டிங் கேம் ஆடக்கூடியவங்க. இட்ஸ் நாட் தட் போட்டியா சுத்தனமா பட்டாவாரியம் படாக்காலையும் அந்த கதை கிடையாது. தே ஆர் பிளேயிங் ஸ்ட்ரெயிட். அந்த மாதிரி பிளேயர்ஸ், வெயிட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸ், தே ஹேவ் தட் டேலண்ட். அதனால யூ கேனாட் ஃப்ரேம் தம் அஸ் அ T20 பிளேயர். அந்த மாதிரி பிளேயர்ஸ் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் நீங்கள் எடுத்தோம்னா எல்லா 3 ஃபார்மேட் ஆடுற பிளேயர்ஸ் தான். அதனால அந்த பேலன்ஸ் டீமா இருக்கனால ஐ திங்க் தேர் இஸ் a chance for India Australia. Any conditions they can withstand. So a chance இருக்கு பார்க்கலாம். இந்தியன் டீம்ல இந்த வேர்ல்ட் கப்ல வந்து யாருடைய பங்களிப்பு ஜாஸ்தியா இருக்கும் பேட்டிங் அண்ட் இன் bowling? இந்தியன் டீம் நீங்க எடுத்தீங்கன்னா பும்ரா போலிங், அதுல நீங்க கொஸ்டினே பண்ண வேண்டாம். ஏன்னா பாகிஸ்தான் கையில பிளேட்ல கொடுத்த மேட்ச் அது. அதை வந்து ரிசோனை எடுத்து மேட்சை திருப்பினது பும்ரா தான். அது ஒரு டவுட்டும் கிடையாது. ரிசோன் இன்னொரு 4 பால் 5 பால் எக்ஸ்ட்ரா ஆடினா கூட மேட்ச் வேற எந்த பக்கம் வேணா போயிருக்கோம். அண்ட் பேட்ஸ்மேன் வந்து அஃப்கோர்ஸ் பந்தாஸ் மேட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஹிம். 3 மேட்ச் நல்லா ஆடிருக்காரு. நான் சொல்ற மாதிரி ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் தேர் டூ குட் டு ஃபெயில். ரோஹித் சர்மா ஏதோ 2 மேட்ச் சின்ன அடிச்சிருந்தாலும் 20s 30s அடிச்சிருந்தாலும்
looking forward for Virat Kohli and Rohit Sharma to bounce back. And the good thing is that Shivam Dubeyக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, ஒரு 40 ரன் அடிச்சாரு. சூரியகுமார் ஒரு 50 அடிச்சிட்டாரு. ஜடேஜா இனிடே பிளேயர், பட்டா he wants to play slow, he can play. இல்லை நீ போய் ஒரு 4 6 அடிச்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடியது. ஜடேஜா நமக்கு தெரியும், எனி டிபார்ட்மெண்ட் வில் பெர்ஃபார்ம். போலிங் கொடுத்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு, பேட்டிங் கொடுத்தாலும் இன்டர்நேஷனல் கிளாஸ். அதனால வி ஆர் அ பேலன்ஸ் சைட். ஐ எக்ஸ்பெக்ட் கோலி டு கெட் இன்டு ரன்ஸ், கெட் பேக் ஸ்கோர்ஸ். நன்றி நேயர்களே, தொடர்ந்து எங்கள் சேனலை வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கிரிக்கெட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து வரும். இந்த வேர்ல்ட் கப்புடைய அப்டேட்ஸ், ரெகுலர் அப்டேட்ஸும் சரி, அது மாதிரியான அடுத்தது என்ன நடக்கும்ன்ற ஒரு சின்ன சின்ன ப்ரெடிக்ஷன்ஸ் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.